நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். என்ன சொல்லப்படுது? கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். இங்க என்ன சொல்லப்படுது பாருங்க. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும். 3 காரியம். பலன் என்ன? ஐஸ்வர்யம் வருகிறது, மகிமை வருகிறது, ஜீவன் வருகிறது. 3 காரியம். ஆனா இந்த 3 வரணும் அப்படின்னு சொன்னா 2 நமக்குள்ள நிலையாக இருக்கணும். 3 வரணும்னா 2 நிலையா இருக்கணும். அந்த 2 என்ன அப்படின்னா தாழ்மை, தேவனுக்கு பயப்படுகிற பயம். சில டிரான்ஸ்லேஷன்ல என்ன சொல்லுது அப்படின்னா தாழ்மையினாலும் கர்த்தருக்கு பயப்படுதலினாலும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமா அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நாளிலும் நமக்கு தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா தாழ்மையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்துல நிறைய பயங்கள் இருக்கு. ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அவரை குறித்து நாம் பயந்து வாழ வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அல்லது அவருடைய வார்த்தையை உள்வாங்கி நாம நடக்க வேண்டும். பயந்து நம்ம வாழும் பொழுது அது உண்மையிலேயே நமக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை என்பது குறைவாகவே இருக்கு, இல்லை தாழ்மை இல்லாமலேயே இருக்கு. வேதம் சொல்லுது தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய முடியுமா? கிருபை அளிக்க முடியும். வேதம் தெளிவா சொல்லுது. அடுத்து ஒரு வார்த்தை சொல்லுது, நாம் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அப்ப நாம வாழணும்னா கிருபை தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். நாம ஒவ்வொரு நாளும் செயல்படணும்னா கிருபை தேவை. அப்ப அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையில பெருகி கொண்டுதான் போகணுமே தவிர அந்த கிருபை ஒரு நாளும் நின்று விடக்கூடாது, அல்லது அந்த கிருபை ஒரு நாளும் நம்ம இழந்து விட கூடாது. தாழ்மையா இருக்கிறவங்களுக்கு தான் தேவன் என்ன செய்ய முடியும்? கிருபையை காண்பிக்க முடியும். இல்ல இன்னும் கொஞ்ச நாள் வாழ்வதற்கு அல்லது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இந்த கிருபையை குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்படும். அப்ப தாழ்மையாய் நாம் இருக்க 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 நம்முடைய சிந்தனையில தாழ்மை இருக்க இருக்க நம்முடைய பேச்சில, நம்முடைய பார்வையில, நம்முடைய உடல் மொழிகளில தாழ்மை இருக்க இருக்க நம்முடைய வாழ்க்கையில கிருபைகள் பெருகி கொண்டே இருக்கும், பெருகி கொண்டே இருக்கும். இப்ப 2 காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. 1 தாழ்மைன்னு சொல்லப்பட்டிருக்கு, 2 தேவனுக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது 2மே கேரக்டர் சம்பந்தப்பட்டது, குணநலங்களை ஒட்டியது. அப்போ இந்த 2 காரியங்களும் முக்கியம். இன்றைக்கு நிறைய நேரங்களில் நம்ம மாதந்தோறும் பார்க்கக்கூடியது என்ன? வாக்கு தத்தங்கள் நமக்கு பார்க்கிறோம். இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வாக்கு தத்தம், மாதம் வாக்கு தத்தம், சண்டே ஆனால் வாக்கு தத்தம், இப்படி பலவிதமான வாக்கு தத்தங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆப்ரேட் ஆகணும். இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாக நிறைவேற வேண்டும். எப்பவும் இந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில பூரணமாக நிறைவேறும். நீங்க நிறைய நேரங்களை கேட்டீங்கன்னா வாக்கு தத்தங்களை கேட்கிறோம், ஆனா வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில பூரணமாக நிறைவேறல. அப்ப இந்த வாக்கு தத்தம் நிறைவேறல அப்படின்னு சொன்னா அப்ப அது வெறுமையாய் போன மாதிரி இருக்கிறதே. ஏன் வாக்கு தத்தம் நிறைவேறல அப்படின்னு சொன்னா இங்க நல்ல கவனமா, வாக்கு தத்தம் ஒவ்வொன்றும் குணங்களை என்ன செய்தது? சேர்ந்தவைகளாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை சேர்ந்தவைகளாக இருக்கிறது. வாக்கு தத்தத்தை தேவன் எதற்கு கொடுக்கிறார்? வாக்கு தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டது? வாசிக்கலாம். 2 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினது
அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேடுகளுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, அதாவது பரிசுத்த தெய்வீக குணங்களுக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் மகா மேன்மையும் அருமையுமான பாருங்க, வாக்குத்தத்தங்களும் மகா மேன்மையுமான அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கு. அப்ப வாக்கு தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது? கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அங்க பாருங்க, அவருடைய திவ்ய ஸ்வாபத்திற்கு, தேவனுடைய குணநலங்களுக்கு நாம பங்குள்ளவர்களாக மாறும்படியாக, அவருடைய குணத்தை போல நாம மாறும்படியாக, அவருடைய ஸ்வாபத்தை போல நாம மாறும்படியாக வாக்குத்தத்தங்கள் நமக்கு என்ன செய்யப்படுகிறதா? கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு மக்களுடைய மனநிலைமையில எப்படி இருக்கு? வாக்குத்தத்தங்கள் எதற்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நான் ஆசீர்வதிப்பாரா, இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், அல்லது நான் உன்னை இப்படி பண்ணுவேன், அப்படி செய்வேன், அப்ப எனக்கு தேவன் எனக்கு இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, அதை செய்வாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லது, உண்மையிலே தேவன் அதை நமக்கு செய்வார். ஆனால் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் எதை அடிப்படையாக கொண்டதுன்னா, நல்ல வாக்குத்தத்தங்கள் எதற்கு கொடுக்கப்படுகிறது? அதுல என்ன சொல்லப்படுதுன்னா, மகா மேன்மையுமான அருமையான வாக்குத்தத்தங்கள் இதனாலே, இவைகளினாலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எவைகளினாலே கொடுக்கப்படுகிறது? உலகத்தில் உள்ளான எல்லா விதமான கேடுகளுக்கும் நாம தப்பி அவருடைய தேவனுடைய அல்லது கிறிஸ்துவினுடைய குணாதிசயத்திற்கு நாம பங்குள்ளவங்களாக மாறுவதற்கு. அப்ப பாருங்க, எவ்வளவு இதற்காகத்தான், இந்த காரியத்துக்காகத்தான் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுது. அப்ப இந்த 22 நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல 2 கேரக்டரை பார்த்தோம். என்ன கேரக்டர்? நம்ம தாழ்மையா இருக்கணும், தேவனுக்கு பயப்படணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், 2 கேரக்டரை பார்த்தோம். அப்போ இது எல்லாமே குணங்களை சம்பந்தப்பட்டது. இப்ப தாழ்மைக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது பெருமை, பயத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது பாருங்க பயமில்லாத ஒரு நிலைமை இல்ல. அப்ப இந்த காரியங்கள் நமக்குள்ள வந்தால் பாருங்க, பெருமை நமக்குள்ள வந்தால் தேவனுடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவங்களாக மாற முடியுமா? கண்டிப்பா மாறவே முடியாது. பயம் இல்லாமல் போவோமானால் நாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியுமா? கண்டிப்பா முடியாது. எல்லாமே ஆப்போசிட்டாக மாறிவிடும். அப்போ நல்லா நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? அவருடைய சுவாபத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறணும், அவர் விருப்பத்திற்கு பங்குள்ளவர்களாக நாம மாறணும். இந்த உலகத்தில் உள்ள எல்லா விதமான கேடுகளுக்கும் நாம தப்பணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? இப்ப சங்கீதம் 91 எடுத்தா, அவர் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது அப்படின்னு சொன்ன உடனே நாம நினைக்கக்கூடிய காரியம், ஒரு பிரச்சனைகளும் என் வீட்டை வராது, தொடாது, ஒரு பிரச்சனைகளும் ஒரு நோய்களும் அல்லது எந்த தீங்குகளும் என்னுடைய வீட்டை தொடாது, கர்த்தர் என்ன பாதுகாப்பார். உண்மையிலே பாதுகாப்பார். எப்படி பாதுகாப்பார்? உலகத்தில் உண்டான கேடுகளுக்கு தப்பும்படியாக. உலகத்தில் உள்ள கேடுகள் என்ன? என்ன வீட்டை தொடாதுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த பெருமை என்கிற காரியம் இந்த மனிதனுடைய சரீரத்துக்குள்ள வந்தது இல்ல. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் உள்ள வரும் பொழுது, உள்ள வந்துச்சுன்னா நாம கேடுகளுக்கு உள்ளாக்கப்படுவோம். கேடுகளுக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அப்ப தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருவதனுடைய காரணம் என்ன? இந்த கேடான காரியங்களுக்கு, இந்த உலகத்தில் உண்டான பொல்லாத காரியங்களுக்கு நாம தப்பும்படியாக, நாம பாதுகாக்கப்படும்படியாக. இதுலெல்லாம் தப்புனாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அவர் நம்ம கூட இருக்க முடியும் இல்ல. தாழ்மை உள்ளவங்களிடத்துல தான் கர்த்தர் கூட இருக்க முடியும், கிருபை பாராட்ட முடியும். பெருமையா இருக்கிறவங்களிடத்துல வேதம் சொல்லுது, நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவங்க கூடவே அவர் தேவனால என்ன செய்ய முடியாதா? இருக்க முடியாதா? அப்போ தேவன் நமக்கு தருகிற காரியம் என்ன? நீங்க தாழ்மையா இருங்க, நீங்க தாழ்மையா இருங்க. இந்த உலகத்துடைய கேடுகளுக்கு நாம தப்பணும், உலகத்துடைய கேடுகளுக்கு தப்பணும். 2வது, நாம அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களா மாறணும். அப்போ 2 காரியம். 1, உலகத்துக்கு நாம தப்பணும், உலகத்துடைய கேடுகளுக்கு தப்பணும். 2, அவருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களாக மாறணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். பாருங்க, அதுல வாக்குத்தத்தத்தை எப்படி ஹைலைட் பண்றாரு பாருங்க. மகா மேன்மையும் ஆன வாக்குத்தத்தங்கள் இவைகளினாலே, இவைகளினாலே, இந்த இவைகள்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இவைகளினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு.
அப்ப நிறைய பேர் சொல்லுகிற காரியம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலையே, அல்லது வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்ம இந்த கேடுகளுக்கு தப்பிட்டோமா? இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தத்தினாலே கேட்டுக்கு நம்ம தப்பிட்டோமா? வாக்குத்தத்தங்களினாலே நம்ம தேவனுடைய சுவாபத்துக்கு பங்குள்ளவங்களாக மாறிட்டோமா? அப்படி நம்ம மாறும் பொழுது இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாக என்ன செய்யும்? வரும். ஆமென். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. பட் நம்ம இது தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதில்லை, அல்லது தேவனை புரிந்து கொள்வதில்லை. நம்ம இன்னைக்கு சபை என்ன செய்கிறது? தவறினதாக காணப்படுகிறது. இன்னைக்கு பெரும்பாலான இடங்கள்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, வார்த்தைகளை கேட்பதில் ஒரு குறி சொல்லுகிறமா தான் கேட்கிறாங்க. ஆண்டவரே, இது எப்படி என்ன ஆசீர்வதிக்கிறார்? கண்டிப்பா தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். கண்டிப்பா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உலகத்தில் உண்டான கேடு ஒண்ணு நமக்குள்ள வந்துடக்கூடாது. நமக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள வரும். வீட்டுக்குள்ள வந்தா வீடு எப்படி இருக்கும்? ஒரே சண்டை இல்ல, ஒரே வாக்குவாதம், ஒரே ஒரே ஏற்றத்தால் கருத்து வேறுபாடு, உள்ளுக்குள்ள வந்தா ஒரே பிரச்சனைகள், கண்ணீர்கள், வேதனை. அப்போ ஒரு மனிதனுக்குள் இவைகள் வந்தா குடும்பத்துக்கு எப்படி இருக்கு? சமாதானத்தை இழந்தது. உன் அரண்மனைக்குள்ளே சமாதானமும் சுகமும் தங்கி இருப்பதாக. இது தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அரண்மனைக்குள்ள நாம இருக்கக்கூடிய வீட்டுக்குள்ள சமாதானம் தங்கி இருக்கணும், ஆரோக்கியம் இருக்குமா? எப்படி தேவன் சொல்கிறார்? இந்த கேடுகளுக்கு நாம தப்பும் பொழுது சமாதானம் என்ன செய்யும்? வீட்டுக்குள்ள தங்கும். சுகம் என்ன செய்யும்? தங்கும். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், என்னுடைய சுவாபத்தை போல நீங்க என்ன போல நீங்க மாறுங்க. அப்ப இங்க என்ன சொல்லப்படுகிறது? தாழ்மை. ஆமென். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. அப்ப இன்னைக்கு நம்ம தேவனிடத்துல கேட்கணும், அப்ப நாங்க எல்லா சமயத்திலையும் நாங்க தாழ்மையா இருக்கணும். எல்லா சமயத்திலையும் நாங்க தாழ்மையா இருக்கணும். எல்லா சமயத்திலையும் நாங்க உமக்கு பயந்து வாழணும், பயந்து வாழணும். ஒரு சமயத்துல கூட, ஒரு நேரத்துல கூட நாங்க பயம் இல்லாம போயிடக்கூடாது. தேவ பயத்தோட நாங்க வாழணும், தேவ பயத்தோட நாங்க வாழணும். நிறைய நேரங்கள்ல பாருங்க, தேவ பயமே இல்லைங்க, தேவ பயமே இல்லை. ஒருத்தர் சொன்னாரு, இப்போ இங்க தப்பு நடக்குது, நிறைய தவறு நடக்குது, குற்ற செயல்கள், ஏகப்பட்ட காரியங்கள் நடக்குது. அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ரோம் போன்ற நகரங்கள்ல குற்ற செயல்கள் அவ்வளவா இல்லை. இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, ஒரு சமயத்துல அப்படி இல்லை. ஏன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஒரு சமயத்துல எப்படி இருந்தாங்களா? ஒரு தேவ பயம் நிறைந்தவங்களா இருந்தாங்க, தேவ பயம் நிறைந்தவங்களா இருந்தாங்களாம். அப்ப நல்ல கவனமா நம்ம அறிய வேண்டியது என்னன்னா, தேவ பயம் நமக்குள்ள வர வர தேவையில்லாத குற்ற செயல்கள் எல்லாம், குற்ற காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும், முடிவுக்கு வந்துடும். அப்ப யாரும் ஒருவர் பக்கத்துல ஒரு ஸ்டிக்கை வச்சு நீங்க நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தப்பு செய்யாதீங்க, இதை பண்ணாதீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களாகவே என்ன பண்ணுவாங்க? தேவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய கண்கள் என் மேலே இருக்கிறது, நான் தவறு செய்வேனானால் தேவன் என்னை கண்டிப்பார் அப்படிங்கிற பயம் வந்துச்சுன்னு சொன்னா, அன்பானவர்களே, குற்ற செயல்கள், தவறுகள் நம்ம எங்கேயுமே செய்ய மாட்டோம். கூட்டத்தில் இருந்தாலும் செய்ய மாட்டோம், தனிமையில் இருந்தாலும் செய்ய மாட்டோம், எந்த இடத்துல இருந்தாலும் செய்ய மாட்டோம். ஏன்னா நான் யாருக்கு பயந்து நடக்கிறேன்? தேவனுக்கு பயந்து நடக்கிறேன், தேவனுக்கு பயந்து நடக்கிறேன். அப்ப நமக்கு நம்முடைய கேரக்டர்ல நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிற காரியம் ரெண்டு காரியம். ஒண்ணு தாழ்மை, ரெண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயம். ரெண்டு காரியம். அப்ப இந்த ரெண்டு நமக்குள்ள வரும் பொழுது நான் யாருடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களாக மாறுகிறோம்? தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களாக மாறும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற காலகட்டத்தில் அவர் எப்படி இருந்தார்? வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், வேகமாக அதனுடைய 9வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி ஆமென். நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த சமயத்துல பிதாவுக்கு முன்பாக தன்னை தானே என்ன பண்ணாராம்? தாழ்த்தினார்.
அவர் தாழ்த்தினாருங்க இயேசு கிறிஸ்து. வேதம் என்ன சொல்லுது பாருங்க, அந்த வார்த்தையை எப்படி அழகா சொல்லுது பாருங்க. அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம், மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். அடுத்து சொல்லு கீழ்ப்படி. யார் ஒருவருக்கு தாழ்மை இருக்கோ அவங்க எப்பவுமே கீழ்ப்படுகிறவங்களாக இருப்பாங்க. யார் ஒருவர் தாழ்மை இருக்கோ அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்கன்னா கீழ்ப்படிவாங்க. பாருங்க, கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணினார்? தாழ்த்தினார். தம்மை தாமே என்ன பண்ணினார்? தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்னால தன்னை என்ன பண்றாரா? தாழ்த்துகிறார், தாழ்த்துகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து பாருங்க, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல தேவனுக்கு அவர் என்ன செஞ்சாரு? பயந்திருந்தார். பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டதா? பயபக்தி நிமித்தம் என்ன செய்யப்பட்டதா? அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ கிறிஸ்து தாழ்மையாக இருந்தாரா? ஆம். கிறிஸ்து பயந்து தேவனுக்கு பயந்திருந்தாரா? ஆம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம செய்ய வேண்டியது, இந்த உலகத்துடைய கேடுகளுக்கு தப்பணும், உலகத்துடைய தீமைகளுக்கு தப்பணும், உலகத்துடைய பொல்லாப்புகளுக்கு நாம தப்பணும். அது மாத்திரமல்ல அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாறணும். மாறி நாம் தாழ்மையும் பயமும் ரெண்டும் கலந்து வரும் பொழுது நாம தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளாக நாம நெருங்கி வர 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 தேவனோடு கிட்டி சேர அதனால நமக்கு வருகிற பலன் என்னதான்? ஐஸ்வர்யம். அதனால வரக்கூடிய பலன் என்ன? நமக்கு மகிமை. அதனால வருகிற பலன் நமக்கு என்ன? ஜீவன். அப்ப இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள், வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டா தேவன் கண்டிப்பாக மாற்றங்களை தருவார். உண்மை. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது, நான் உன்னை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன், கடற்கர மணலை போல நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். உண்மை. ஆனா நீங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனம் பாத்தீங்கன்னா, நீ எனக்கு முன்பாக உத்தமனாக இரு. உத்தமம் அப்படிங்கிறது குற்றமற்றவர்களாக இரு அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு முன்னால நீ குற்றமற்றவனாக இரு. அப்ப ஏதோ ஆபிரகாம் குற்றம் செஞ்சிருக்கிறாரா? ஏன்னா ஆகாருடைய விஷயத்துல அவர் என்ன பண்ணார்? கொஞ்சம் கொட்ட விட்டார். அப்ப தேவன் ஆபிரகாமிடத்துல சொல்லுகிற காரியம், இந்த விஷயத்துல எனக்கு முன்பாக நீ குற்றமற்றவனாக இரு, நீ குற்றமற்றவனாயிரு. அப்ப இந்த கேரக்டர் மாறுது பாருங்க. எனக்கு முன்னால ஆபிரகாமே நீ குற்றமற்றவனாயிரு, நான் உன் குணத்தை என்ன செய்ய, உன்னுடைய காரியத்தை நான் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தருவேன். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மோரியா மலையில ஈசாக்க பலி செலுத்த போகும் பொழுது அவர் சொல்லுகிறார், இது முதல் நீ எனக்கு பயப்படுகிறவன், கீழ்ப்படுகிறவன் என்பதை நான் என்ன செய்தேன்? அறிந்து கொண்டேன். சொல்றார். அப்ப காரணம் என்ன? ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தார். தன் பிள்ளைய ஒரு பெரிய விஷயமா என்ன செய்யல, என்னல. ஒருவேளை ஈசாக்கு மரிச்சா கூட உயிரோடு எழுப்பி கொடுப்பாரு அப்படிங்கிற விசுவாசம் ஒண்ணு இருந்தது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் எந்த லெவல்லையும் ஆபிரகாம் இறங்குவதற்கு அவர் எப்படி இருந்தாரு? தயாராக இருந்தார். அப்போ வாக்குத்தத்தங்கள். அப்புறம் உடனே சொல்றாரு அந்த மோரிய மலையில, இல்ல உன் பிள்ளையாண்டான் மேல கையை போடாத அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக என்ன செய்வேன்? மாத்துவேன், பெரிய ஜாதியாக மாத்துவேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருது. நான் எதிர்பார்க்கிற கேரக்டர் உனக்குள்ள இருக்கு, நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் உனக்குள்ள இருக்கு, என்னுடைய சுபாவத்துக்கு நீ பங்குள்ளவனாக மாறி இருக்கிற, இதெல்லாம் நான் அறிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நான் இப்போ உங்களை நான் என்ன செய்ய போறேன்? ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை நான் ஒரு பெரிய நிலையில நான் கொண்டு வர போகிறேன். பாருங்க. அப்போ பாருங்க, இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வந்ததா? ஐஸ்வர்யம் வெறும் பணத்தை வைத்து மாத்திரம் அல்ல, எல்லா காரியங்களிலும் தேவன் கூட இருக்கிறது, தேவன் நம்மளை நடத்துகிறது, நம்மளை ஆளுகை செய்கிறது, எல்லாமே வரும். அப்ப பாருங்க, இந்த ஐஸ்வர்யம், இந்த மகிமை
மகிமைங்கிறது ஒரு ஒரு புகழை குறிக்கலாம், மகிமைங்கிறது ஒரு உயர்வை குறிக்கலாம். பாருங்க, ஜீவன். இன்னைக்கு நிறைய பேர் ஆத்மாவில் ஜீவனற்றவங்களா இருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்து நமக்கு என்ன கொடுக்கிறார்? இந்த தாழ்மையினாலும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலும் தேவனுடைய சுபாவத்துக்கு பங்குள்ளவங்களாக நம்ம மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கா? உயிர் உள்ளவைகளாக இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கை உயிர் உள்ளவைகளாக இருக்கு. யாருக்கு முன்னால? தேவனுக்கு முன்னால். அப்ப நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பாருங்க. ஒண்ணு லிட்டரலா அந்த வார்த்தையின்படி எடுத்துக்கிட்டாலும் தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஆமென். இல்ல, அப்போ நல்லா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப தாழ்மையா இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து வாழும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய காரியங்கள் என்ன? ஐஸ்வர்யம், மகிமை, அப்ப 2 வரும் பொழுது நமக்கு 3 கிடைக்கும். 2 நாம காண்பிக்கும் பொழுது 3 காரியங்கள் தேவனிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது, ஆண்டவரே, அந்த உலகத்தினுடைய கேடுகளுக்கு தப்பணும். உங்க சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவங்களாக மாறணும். நான் மாறணும், குடும்பமா மாறணும், சபையா மாறணும். அப்ப நல்ல கவனமா கேளுங்க. இதை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இந்த ஜூன் மாதத்துல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில பூரணமா நிறைவேறணும். இந்த உலகத்தில் இந்த ஜூன் மாதத்துல ஒவ்வொரு நாளும் பிசாசு தீமைகளை கொண்டு வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கிறான். அப்ப இந்த ஜூன் மாதத்துல இப்படிப்பட்ட உலகத்தினால் உண்டான எல்லா கேட்டுக்கும் நான் தப்பி உங்க சுபாவத்துக்கு நான் பங்குள்ளவனா இருக்கிறதுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கையில நான் காமிப்பேன்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் சொல்வார், நான் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தருவேன், நான் உங்களுக்கு மகிமையை தருவேன், நான் உங்களுக்கு ஜீவனை தருவேன். அவர் சொன்ன வார்த்தையின்படியே நமக்கு என்ன செய்வார்? தருவார். இன்னைக்கு நாம தேவனிடத்துல ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, எங்களை வெறுமையாக தாழ்த்துவோம். இந்த ஐஸ்வர்யத்தினால், இந்த மகிமையினால், இந்த ஜீவனால் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை மூடுங்கப்பா, எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.